எல்லோருக்கும் வணக்கம். இந்த பரிசு பொருட்கள் அனைத்தையும் எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, களம்பூர் பாஸ்கரன் சொல்லப்பட்ட இயற்கை விவசாயி. ஆல்ரெடி அவரை பற்றின 2 வீடியோவை நான் என்னோட யூடியூப் சேனல்லேயே பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இது ஒரு விளம்பரம் சம்மந்தப்பட்ட வீடியோ இல்லை. ஒரு இயற்கை விவசாயத்தில் இத்தனை விஷயங்கள் பண்ணலாம், பல பேருக்கு ஊக்குவிப்பாக இருக்கும், அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல பேருக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் எடுப்பது கருப்பு கவுனி அரிசி. இது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த அரிசியை தடை பண்ணியிருக்காங்க, எளிய மக்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம கிட்ட இது பாரம்பரிய நெல் வகை. கருப்பு கவுனியில் இது பச்சரிசி. இதுவும் இவங்க செஞ்சு தராங்க. நெக்ஸ்ட் நான் எடுத்தது கேழ்வரகு, சாமை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைன்னு சொல்லுவாங்க. நம்ம கூழ் குடிப்போம்ல, அதெல்லாம் சிறுதானியத்தில் அதிகமாக பண்ணுவாங்க. சிறுதானியங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. விவசாயம் அந்த காலத்தில் பண்ணும்போது சிறுதானியங்களை சாப்பிட்டு தான் விவசாயம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களாக இல்லாமல் இது அவல் நம்ம சாப்பிடுவோம்ல, பாலில் ஊற வச்சு. நீங்கள் வடக்கு சைடு போனீங்கன்னா போகான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ். அது பார்த்தீங்கன்னா அவலில் தான் செய்வாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு சாமையிலையும் கேழ்வரகுலையும் அவலை செஞ்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா மசாலா போட்டு நம்ம செஞ்சு கூட சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இது வெள்ளையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா விபூதி. நாட்டு மாட்டுடைய சாணத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட விபூதி. இதுக்கு நிறைய நிஜமாவே டிமாண்ட் இருக்குது. இதோட ஸ்மெல்லும் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாவே இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தலையை குளிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும், தலையில் தண்ணி ஊறி இருக்கும்னு சொல்லுவாங்க. விபூதி போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, தலையில் இருக்கிற அந்த தேவையில்லாத வாட்டரை இது அப்சர்வ் பண்ணிப்போம். இது உடம்புக்கும் விபூதி ரொம்பவும் நல்லது. நெக்ஸ்ட் நான் எடுத்தது பற்பொடி. இது ஆக்சுவலாக சாம்பல்லேருந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கோபால் பற்பொடி பார்த்துருப்போம். திரும்பவும் இப்போ தான் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பற்பொடியே பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே பேஸ்ட்டாக மாறிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான். இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பல்பொடி. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நல்லா அந்த ஸ்மெல்லு என்ன ஃப்ளேவர்னு தெரியல, நல்லா இருக்குது. அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த பல்பொடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பசுமை தலைவலி தைலம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தலைவலிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் எனக்கு. நெக்ஸ்ட்டு நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி தைலம். இந்த தைலம் நம்ம மூட்டு வலி எங்கெங்கே உடம்புல வலி இருக்கோ, எலும்பு சம்மந்தப்பட்ட இடத்துல தேய்க்கலாம், வலி நிவாரணத்துக்காக. இது வேப்ப எண்ணெயிலையும் ப்ளஸ் நெய்யில் கலந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த பேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிச்சடி சம்பா அரிசி. இந்த அரிசி எப்படி இருக்குன்னு இதை பிரித்து பார்த்தா தான் தெரியும். இப்போது கிச்சடி சம்பா ஓப்பன் பண்ணிட்டோம். அதோட ஓப்பன் பண்ணது தான் இது. ஆக்சுவலாக இந்த கிச்சடி சம்பா அரிசி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு சுகர் கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சது. இயற்கை விவசாயத்தில் இத்தனை பண்ணலான்றது உங்களுக்கு எல்லாமே ஒரு சாம்பிள் தான். இன்னும் நிறைய விஷயம் அவங்க தயார் பண்ணுறாங்க. என்னன்னு நீங்கள் வேணும்னா இந்த ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு விளம்பரம் இல்லை. இயற்கை விவசாயத்தில் இத்தனை பண்ணலான்றது ஒரு பூஸ்டப். இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட விவசாயிகள் வளரணும், இன்னும் பல விஷயங்களை சாதிக்கணும். என்னுடைய யூடியூப் சேனலாக நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். நன்றி, வணக்கம்.